எல்லோருக்கும் என்னோடய அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கூட்டாஞ்சோறுன்னு சொல்லலாம், சாம்பார் சாதம்னு சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, மாங்காய் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, 2 கத்தரிக்காய், ஒரு 10 அவரைக்காய், 2 முள்ளங்கி, 2 கேரட்டு, ஒரு வாழைக்காய், கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் தடியங்காய். இப்போ இந்த எல்லா காய்கறியும் வச்சு இப்போ சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுக்கலாம். வாழைக்காயும் தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டால் தான் கறிக்காமல் இருக்கும். உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காய்ஞ்சோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு 2 கட் பண்ணி வச்சிருக்க, அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முள்ளங்கி போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். தடியங்காய் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டுக்கலாம்.
உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே இப்போ அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த உலக்கில் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசியும் காய்கறியும் 1/4 குக்கர் இருந்துச்சுன்னா 1/2 குக்கர் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே மூடி வச்சுக்கலாம் குக்கரை. இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு, நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம்லாம் நின்றுச்சு. நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.